அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 2 அத்தியாயம் 51. சக்கரவர்த்தி தூதன். குமார சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை ஒரு தடவை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு, உங்கள் அபிப்பிராயம் என்ன? எல்லாருக்கும் சம்மதம்தானே என்று கேட்டார். சபையில் எல்லாருடைய முகத்திலும் திகைப்பின் அறிகுறி காணப்பட்டது. சற்று நேரம் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. உண்மை என்னவென்றால் அங்கே கூடியிருந்தவர்கள் யாவரும் யுத்தம் சம்பந்தமாக அபிப்பிராயம் கூறுவதற்காக வரவில்லை. மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பத்தையும் ஆக்ஞையையும் தெரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் வந்திருந்தார்கள். 9 மாதத்துக்கு முன்னால் சக்கரவர்த்தி வடக்கு போர்க்களம் சென்றபோது அவர்கள் மேற்படி கொள்கையே அனுஷ்டித்து சக்கரவர்த்திக்கு சர்வாதிகாரம் அளித்தார்கள். இப்போதும் அதே உறுதியுடன் தான் சபையில் கூடியிருந்தார்கள். விஷயம் இப்படி இருக்க, மாமல்லர் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அபாயகரமான காரியத்தை செய்யப்போவதாக சொல்லி அதை பற்றி அபிப்பிராயமும் கேட்கவே எல்லாரும் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து இன்னது செய்வது என்று தெரியாமல் சும்மா இருக்கும்படி நேர்ந்தது. மாமல்லர் எல்லாருடைய முகங்களையும் ஒரு தடவை கண்ணோட்டம் செலுத்தி பார்த்துவிட்டு, ஏன் எல்லாரும் மறுமொழி சொல்லாமல் இருக்கிறீர்கள்? இது என்ன மௌனம்? உங்கள் முன்னிலையில் சொல்லத்தகாத வார்த்தைகள் ஏதேனும் சொல்லிவிட்டேனா? வீர பல்லவ குலத்துக்கு இழுக்கு தரும் காரியம் எதையேனும் கூறினேனா என்று கம்பீரமாக கேட்டார். இன்னமும் அச்சபையில் மௌனம்தான் குடிக்கொண்டிருந்தது. பெரியதொரு தர்ம சங்கடத்தில் தாங்கள் அகப்பட்டு கொண்டிருப்பதாக ஒவ்வொருவரும் உணர்ந்து வாய் திறவாமல் இருந்தார்கள். நல்லது, உங்களில் ஒருவரும் ஆட்சேபியாதபடியினால் என்னுடைய யோசனையை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று ஏற்படுகின்றது. சேனாதிபதி, அப்படித்தானே என்று மாமல்லர் சேனாதிபதி கலிப்பகையாரை குறிப்பாக பார்த்து கேட்டார். சேனாதிபதி கலிப்பகையார் எழுந்து, குமார சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவோ அதன்படி நடக்க நான் கடமைப்பட்டவன். ஆனால் அது யுக்தமானது என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. மாமல்லர் கூறுவது சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறானது. எவ்வளவோ தீர்க்காலோசனையின் பேரில் பல்லவேந்திரர் நமது சைன்யத்தை கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்லர், போருக்கு பயந்தவர் அல்லர். சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறாக நாம் எதுவும் செய்வது உச்சிதமல்ல என்றார். குமார சக்கரவர்த்தியின் முகத்தில் ஆத்திரம் கொதித்தது. சேனாதிபதி, என்னுடைய வீர தந்தையை கோழை என்றோ பயந்தவர் என்றோ நான் சொன்னேனா? அதை காட்டிலும் என் நாவை அறுத்துக்கொள்வேன். என் தந்தையின் யுத்த தந்திரம் வேறு, என்னுடைய யுத்த தந்திரம் வேறு. அவர் இல்லாத போது என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு பாத்தியதை உண்டு. சேனாதிபதி, பல்லவ சைன்யம் நாளை சூரியோதயத்திற்குள் யுத்த சன்னத்தமாக கிளம்ப ஆயத்தம் செய்யுங்கள். சேனாதிபதி கலிப்பகையார் சற்று தணிந்த குரலில், பல்லவகுமாரின் தந்திரம் யுத்த தந்திரம் அல்ல, தற்கொலை தந்திரம். வாதாபி சைன்யத்தில் 5 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள். பல்லவ சைன்யத்தில் 1,00,000 பேருக்கு மேல் இல்லை என்றார். மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க விழித்து கூறினார், சேனாதிபதி, உள்ளலூர் போர்க்களத்தில் பல்லவ வீரர் எத்தனை பேர், கங்கபாடி வீரர் எத்தனை பேர் என்பதை அறிவீரா? 50,000 கங்க வீரர்களை புறம் காட்டி ஓடும்படி நமது 10,000 வீரர்கள் செய்யவில்லையா? போர்க்களத்தில் ஆட்களின் கணக்கா பெரிது? வெற்றி அளிப்பது வீரமல்லவா? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சளுக்க வீரர் 9 பேருக்கு ஈடானவன். கலிப்பகையாரே, இதை தாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா? வாதாபி சைன்யத்தில் 5 லட்சம் வீரர்கள் மட்டும் இல்லை, 15,000 போர் யானைகள் இருக்கின்றன என்றார் கலிப்பகையார். இருந்தால் என்ன, நமது வீர தளபதி பரஞ்சோதியாரின் கைவேலுக்கு அஞ்சி மதம் பிடித்த யானை இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் தறிக்கெட்டு ஓடியது நமது சேனாதிபதிக்கு தெரியாது போலிருக்கிறது. தளபதி பரஞ்சோதியை போன்ற 1 லட்சம் வீர சிம்மங்கள் பல்லவ சைன்யத்தில் இருக்கும்போது புலிகேசியின் போர் யானைகளுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? விவாதம் இவ்விதம் முற்றிக்கொண்டிருப்பதைக் கண்ட முதல் மந்திரி சாரங்கதேவர் பெரிதும் கவலையடைந்தார். பெரியவர் எழுந்து நின்றதும் மாமல்லர் பேச்சை நிறுத்தினார். ஒரு விஷயம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். சக்கரவர்த்தி இன்னமும் வந்து சேர அவகாசம் இருக்கிறதல்லவா? இந்த விஷயம் கோட்டை வாசற் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சக்கரவர்த்தி இன்று இரவு ஒருவேளை வந்தால் கோட்டை கதவை தாமதமின்றி திறந்துவிட காவலர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்களா என்று முதன் மந்திரி வினவினார். அப்போது தளபதி பரஞ்சோதி, ஆம், அப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறேன். சக்கரவர்த்தி பெருமான் ஒருவேளை தூதர்கள் மூலமாக செய்தி அனுப்பக்கூடும் என்று எதிர்பார்த்து அதற்கும் தக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். தளபதி பரஞ்சோதி இவ்விதம் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே மண்டபத்தின் வாசற்காவலன் ஒருவன் விரைந்து உள்ளே வந்து, சக்கரவர்த்தியிடமிருந்து தூதன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான், சிங்களச்சினையுடன் வந்திருக்கிறான் என்று தெரிவித்தான். இதை கேட்ட மாமல்லர் திகைத்து போய் நின்றார். சபையிலிருந்த மற்றவர்கள் எல்லாரும் மிகவும் நெருக்கடியான சமயத்தில் தெய்வமே தங்களுடைய துணைக்கு வந்தது என்று எண்ணியவர்களாய் மனத்திற்குள் உற்சாகமடைந்தார்கள். அத்தியாயம் 52. பயங்கர செய்தி. சக்கரவர்த்தியின் தூதன் சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்த போது சபையில் நிசப்தம் நிலவியது. வந்தவன் நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான தோற்றமளித்தான்.
போர்க்களத்திலிருந்து நேரடியாக வந்தவனாக காணப்பட்டான். அவனது தலையிலும் முகத்திலும் காயங்களுக்கு கட்டுக்கள் போடப்பட்டிருந்தன. அவன் உடுத்தியிருந்த துணிகள் இரத்தக்கரையினால் சிவந்திருந்தன. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறானோ என்ற ஆவலானது எல்லாருடைய மனத்திலும் குடிக்கொண்டு வேறு வகை எண்ணங்களுக்கே இடமில்லாமல் செய்தது. சபையிலிருந்த அத்தனை பேரின் கண்களும் இமை கொட்டாமல் அத்தூதனை நோக்கின. அப்படி பார்த்தவர்களில் தளபதி பரஞ்சோதியும் ஒருவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுடைய மனத்தில் கூடிக்கொண்டிருந்த ஆவல் அவருடைய மனத்திலும் இருந்ததாயினும் அதோடு இன்னொரு வியப்பும் அவர் மனத்தில் ஊசலாடியது. அது இத்தூதனை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்ற உணர்ச்சிதான். தூதன் சபையில் உள்ளவர்களையெல்லாம் ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்தான். கடைசியில் அவனுடைய கண்கள் குமார சக்கரவர்த்தியின் முகத்திற்கு வந்து அங்கேயே ஸ்திரமாக நின்றன. பல்லவகுமாரா, தங்கள் தந்தையிடமிருந்து மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். செய்தியை இந்த சபையிலேயே சொல்லலாம் அல்லவா என்று கேட்டான். மாமல்லர் முதன் மந்திரியின் முகத்தை பார்த்தார். அந்த குறிப்பை அறிந்த சாரங்கதேவ பட்டர், சக்கரவர்த்தியின் செய்தியை இங்கே உள்ளவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதுதான். இங்கேயே தாராளமாக சொல்லலாம் என்றார். அப்படியானால் கேளுங்கள். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக பயங்கரமானது. ஆயினும் சொல்லியே தீர வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சிறைப்பட்டார். களங்கமற்ற ஆகாசத்திலிருந்து திடீரென்று பேரிடி விழுந்தது போலிருந்தது அந்த சபையிலிருந்தவர்கள் அனைவருக்கும். சிலர் என்ன என்ன என்று அலறினார்கள். சிலர் ஆசனத்திலிருந்து குதித்து எழுந்தார்கள். சிலர் திறந்த வாய் மூடாமல் திகைத்த பார்வையுடன் தூதனை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். மாமல்லர் பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரித்தார். அது சபையிலிருந்த அனைவருக்கும் மயிர்கூச்சை உண்டாக்கிற்று. சக்கரவர்த்தி சிறைப்பட்டாரா? எப்படி? எப்போது? யார் சிறைப்படுத்தினார்கள் என்று மாமல்லர் கர்ஜித்தார். அவருடைய கரம் தன்னை அறியாமல் உடைவாளை உருவியது. வாதாபி சைன்யத்தின் முன்னணி படையினால் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டார். நேற்று மாலையிலேதான் தெற்கே இருந்து திரும்பியவர் வாதாபி சைன்யத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்காக நேரே வடதிசை சென்றார். போன இடத்தில் எதிர்பாராத விதமாக வாதாபி வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டார். பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி என்னிடம் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி இதுதான். என் மகன் தன்னுடைய இணையில்லா வீரத்தை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வாதாபி சைன்யத்தை முறியடித்து புலிகேசியை கர்வபங்கம் செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என் வீர புதல்வனைச் சேர்ந்தது. மாமல்லனுக்கு இது அசாத்தியமான காரியமல்ல. இந்த செய்தியைத்தான் தங்கள் தந்தையிடமிருந்து கொண்டு வந்தேன் என்று கூறி நிறுத்தினான் தூதன். மாமல்லர் அப்போது சபையிலிருந்தவர்கள் அனைவரையும் ஒரு தடவை கண்களில் அக்னிஜ்வாலை எழும்படி பார்த்துவிட்டு, சேனாதிபதி, இப்போதாவது நமது படைகளை கோட்டைக்கு வெளியே கொண்டு போக சம்மதிப்பீரா? மந்திரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்கிறீர்கள்? கோட்டத் தலைவர்களின் அபிப்பிராயம் என்ன என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் கேட்டுவிட்டு தமக்கு பின்னால் நின்ற தளபதி பரஞ்சோதியை திரும்பி பார்த்து, தளபதி, நீர் கூட ஏன் இப்படி ஸ்தம்பித்து நிற்கிறீர்? எல்லாரும் அசையாத ஜடப்பொருட்களாகிவிட்டீர்களா என்று கேட்டார். அப்போது முதலமைச்சர் எழுந்து, இந்த தூதன் சொல்வது உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம் என்று வினவினார். தூதன் உடனே கையில் இருந்த சிங்களச்சினையை காட்டி, இதுதான் ஆதாரம். என் முகத்திலும் உடம்பிலும் உள்ள காயங்கள்தான் அத்தாட்சி என்றான். ஆஹா, மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதாரம் கேட்டுக்கொண்டு காலம் கடத்துகிறீர்கள் அல்லவா? தளபதி, வாரும், நாம் போகலாம் என்று மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னார். ஆனால் தளபதி பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தவராய் காயக்கட்டுகளுடன் நெடிதுயர்ந்து நின்ற தூதரின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். முதன் மந்திரி சாரங்கதேவ பட்டர், இந்த தூதனை இதற்கு முன்னால் நம்மில் யாராவது பார்த்ததுண்டோ? தூதா, நீ யார் என்று கேட்க தூதன் கூறினான், நான் யாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றன். பல்லவ ஒற்றற் படையில் சத்ருக்னருக்கு அடுத்த பதவி வகிப்பவன். தளபதி பரஞ்சோதி என்னை அடிக்கடி பார்த்திருக்கிறார். தளபதி, என்னை தெரியவில்லையா? இந்த காஞ்சி நகருக்கு உம்மை அழைத்து வந்த நாகநந்தி நான் தான் என்று தெரியவில்லையா? ஆயனரும் அவர் மகளும் தெரிந்தோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செய்வதாக சந்தேகித்து சக்கரவர்த்தி என்னை அவர்களுக்கு காவலாக போட்டார். ஆயனர் புலிகேசிக்கு கொடுத்த ரகசிய ஓலையை எடுத்துக்கொண்டு நாகார்ஜுன மலைக்கு நீர் கிளம்பிச் சென்றீர். சக்கரவர்த்திக்கு அதை நான் தெரியப்படுத்தியதன் பேரில் அந்த ஓலையை சக்கரவர்த்தி உம்மிடமிருந்து பறித்து கொண்டார். தளபதி, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று தூதன் கம்பீரமாக கேட்டான். தளபதி பரஞ்சோதியின் தலை சுழன்றது. சில விஷயங்களை எண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அத்தூதன் கூறியது உண்மையாயிருக்கலாம் என்று தோன்றியது. தூதன் மேலும் சொன்னான், ஆயனருடன் குண்டோதரன் என்ற பெயருடன் வாதாபி ஒற்றன் ஒருவன் இருந்து வந்தான். அவன் நேற்று ஆயனருடைய செய்தியுடன் வாதாபி சைன்யத்தை சந்திப்பதற்காக சென்றான். அவனை தடுப்பதற்காக சக்கரவர்த்தியும் நானும் தொடர்ந்து போன போது எதிர்பாராத விதமாக சடுக்க வீரர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். கடவுள் அருளால் நான் தப்பித்து வந்தேன். அவ்வளவுதான் விஷயம். சக்கரவர்த்தி இன்னும் சில பணிகளை எனக்கு இட்டிருக்கிறார். அவற்றை நிறைவேற்றுவதற்கு நான் சத்ருக்னரை தேடி போக வேண்டும். விடை கொடுங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நன்கு ஆலோசித்து எது உச்சிதமோ அவ்விதம் செய்யுங்கள்
இவ்வாறு கூறிவிட்டு தூதன் சபா மண்டபத்தை விட்டு வெளியே சென்றான். மேலும் அவனை ஏதேனும் கேட்கவோ அவனை தடுத்து நிறுத்தவோ யாருக்கும் தோன்றவில்லை. சபையிலிருந்த அனைவரும் கல்லாய் சமைந்திருந்தார்கள். மாமல்லரின் நெஞ்சில் 1000 தேள்கள் கொட்டிக் கொண்டிருந்தன. ஆஹா, ஆயனரும் அவர் மகளும் வாதாபிக்கு ஒற்று வேலை செய்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களையா நாம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினோம்? அந்த சிவகாமியிடமா நாம் எல்லையில்லா காதல் வைத்தோம்? அவர்களாலேயா இப்பொழுது மகேந்திர பல்லவர் பகைவர்களிடம் சிறைப்பட்டிருக்கிறார்? அந்த சபையில் இருந்தவர்களில் அப்போது மாமல்லரின் மனவேதனையை அறிந்து கொள்ளக்கூடியவர் தளபதி பரஞ்சோதி ஒருவர்தான் இருந்தார். அவர் மாமல்லரின் கரத்தை பற்றி கொண்டு, இன்னும் என்ன யோசனை? வாருங்கள், போர்க்களத்துக்கு புறப்படலாம். அந்த வாதாபி ராட்சசர்களை முறியடித்து நிர்மூலம் செய்துவிட்டு சக்கரவர்த்தியை மீட்டு கொண்டு வரலாம். மாமல்லரே, புள்ளலூர் சண்டையை நினைவு கூறுங்கள் என்றார். இதை கேட்ட சேனாதிபதி கலிப்பகையாரும் பிரம்மையிலிருந்து விடுபட்டவராய், ஆம், தளபதி கூறுவது நியாயம்தான். இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. படைகள் புறப்பட கட்டளையிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்தார். சபையிலிருந்த அத்தனை பேரும் ஏக காலத்தில் எழுந்து நின்று மகேந்திர பல்லவர் வாழ்க, அரக்கன் புலிகேசி அழிக என்று பல வகையான வீர கோஷங்களை செய்தார்கள். இந்த கோஷங்களுக்கிடையில் சபா மண்டபத்தின் வாசலிலும் ஏதோ குழப்பமான சத்தங்கள் எழுந்தன. குதிரையின் காலடி சத்தம், வேல்களும் வாள்களும் உராயும் சத்தம், அதிகாரக் குரலில் யாரோ கட்டளையிடும் சத்தம், தடதடவென்று பலர் ஓடுகிற சத்தம், இவையெல்லாம் கலந்து வந்தன. ஆம், அச்சமயத்தில் சபா மண்டபத்தின் வாசலில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து கொண்டுதான் இருந்தது. சக்கரவர்த்தி சிறைப்பட்ட செய்தியை கொண்டு வந்த தூதன் மண்டபத்தின் வாசலுக்கு வந்தபோது அவ்விடம் குதிரை மீது ஆரோகணித்தவராய் சாக்ஷாத் மகேந்திர பல்லவரே வந்து சேர்ந்தார். மண்டபத்தின் வாசலில் காவல் செய்த வீரர்களை பார்த்து அந்த தூதனை பிடித்து சிறைப்படுத்தும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட வீரர்கள் தட்சணமே அவனை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டார்கள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.